என்ன ஓவரால் ஸ்டோரினா, ஒரு பாய் இருக்கான் வில்லேஜ்ல. அவன் புவரா இருக்கான். அவங்க அங்க அவங்க அந்த ஊர்ல வந்து ஒரு புக் ஃபேர் நடக்குது. அதுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் நான் போணும்னு சொல்றான். அப்புறம் அவங்க அம்மா வந்து வீட்ல யாரும் பெரியவங்க இல்ல. அதனால நீ எப்படி தனியா போவ அப்படின்னு கேட்டுட்டு, நீ இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறத வந்து விட்டுடு. வந்து பால் குடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா பேச்சை சொன்னதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகி அப்செட் ஆகி அவன் போய் ட்ரீக்கு கீழே போய் உட்காந்துட்டான். சடனாக வந்து அவன் லைக் அவன் பார்க்குறான், ஒரு ட்ரீக்கு பிஹைண்ட் வந்து ஒரு பெரிய பிரைட் லைட் வருது. என்னன்னு அவன் போய் பார்க்குறதுக்கு அங்கே போய் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே ஒரு ஏஞ்சல் வந்து கோல்டு விங்ஸ் அதில் வச்சுட்டு, ஐ மீன் ஒரு கோல்டன் விங்ஸில் ஒரு ஏஞ்சல் வந்து அங்கே இருந்தாங்க. அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேரி கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் கூட அழுகிற மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் அவன் ரிப்ளை பண்ணுறான் இந்த மாதிரி நான் புக் ஃபேருக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கொஞ்சம் புக்ஸ் வாங்கலான்னு நினச்சேன் அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம் இவ்வளோ தானே, இதுக்கு எதுக்கு உட்காந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நான் இங்கே வந்தது உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரி சொல்லுவாங்க. உடனே ஆனால் அந்த ஹெல்ப் நான் பண்ணணுன்னா உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், உன்னை நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து அது உனக்கே தெரியாது அது உன்னோட டெஸ்ட்டுன்னு. அதில் நீ பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றது. இது சொன்னதுக்கப்புறம் அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவனுக்கு கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு மூட்டை பை மாதிரி ஒன்று கிடைக்குது, வெல்வெட் பேக் போட்லி டைப். ஸோ அது வந்து அவன் பார்த்த உடனே அவன் ஒரு ஒரு நம்பிக்கைக்கு இதுக்குள்ளே ஏதோ விலை மதிப்புள்ள பொருள் தான் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி, அண்டு அவனுக்கு தோணுச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் யோசித்து, அப்புறம் இல்லை வேண்டாம், இது என்னோடது இல்லைன்றோம், என்னோட பொருள் இல்லை, ஸோ அதனால் எனக்கு இது ஓப்பன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டுடுறான். அப்போ அவன் கையில் ஒரு பேக் வச்சுருப்பான். அந்த பேக்கில் அந்த போட்லியை போட்டுட்டு அவன் போயிட்டுருக்கும்போது லைக் அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. யாரோ இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க வந்து இந்த மாதிரி என்னோடய பை ஒன்று காணும் போட்லி, நீ எதுவும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வந்து அது என்ன கலரு அப்படின்னு கேட்குறான். ஸோ அவர் கலர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ அதில் வந்து ஒரு ஃபேரி லைக் கோல்டன் விங்ஸ்குள்ளே ஒரு ஃபேரி ஃபோட்டோ வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவரோட போட்லி தான் சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பேக்கை வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். கொடுக்குற அந்த டைமில் அந்த ஃபோட்டோ ஃபேரியோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷைன் அடிச்சுது. அண்ட் அவன் கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் மறுநாள் காலையில் திரும்பி அந்த ஃபேரி வந்த இடத்துக்கே அவன் வந்து சும்மா போய் உட்காடுறான். உட்காரும்போது சும்மா அப்படி அப்போ அது முன்னாடி எதுவுமே இல்லை அவனுக்கு. அண்டு கொஞ்ச நேரத்தில் அந்த சேம் போட்லி அந்த பேக் வந்து அவன் கண்ணுக்கு தெரியுது ரெட் கலரில். அண்ட் அவன் திருப்பி அந்த பேக் கிட்ட பார்க்குறான். அப்படிங்கும்போது அவங்க ஒரு பிரைட் கலர் அப்படி பிரைட் லைட் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேரி திருப்பி வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு தரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. இவன் எதுக்கு கிஃப்ட் இன் சென்ஸ் ரிவார்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், இவன் எதுக்குன்னு கேட்பான். அப்போ அந்த ஃபேரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நேற்று உனக்கு ஒரு ஆனஸ்டிக்கை டெஸ்ட் வச்சேன், நீ அதில் பாஸ் ஆகிட்ட, ஸோ அதனால் அவனுக்கு பெருசாக எதுவும் புரியல. பட் கிஃப்ட் வாங்குறதுக்கு நீ கண்ணை மூடுன்ற மாதிரி சொன்னோன்னே அவனும் கண்ணை மூடிட்டான். ஸோ அவனுக்கு திரும்ப அந்த பேகு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க அந்த ஃபேரி. அப்போ கொடுத்த உடனே அவன் இது நேற்றுள்ள அந்த பை தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆமாம், அந்த ஆளும் நான் தான் உனக்கு வந்து அந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் தேங்க் பண்ணுறதுக்கு வாய் அடைச்சி போய் கண்ணிலேருந்து சந்தோஷத்தில் கண்ணீர் வந்து அந்த மாதிரி அவன் நிற்கிறான். அப்புறம் அந்த பேக் வந்து கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறான். அவங்க அம்மாவுக்கு இது என்னென்னு ஒன்றும் புரியலை. பட் ஸ்டில் கொடுத்துருக்கானேன்றதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பேக் ஓப்பன் பண்ணி அந்த டைமில் அது பெருசாகி அதில் நிறைய புக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னடா இப்படி அவங்க அம்மா ஒரு மாதிரி வாய் அடைச்சி போயிருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க.
ஸோ அப்புறம் என்னடான்னு கேட்கும்போது அவன் ஃபுல் ஸ்டோரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவன் வீட்லேயே லைக் ஒரு லைப்ரரி மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஊர்க்காரங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மனசுக்கு லைக் என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி புக்ஸை வந்து படிச்சுட்டு போவாங்க. அண்டு அவனுக்கும் புக்ஸு லைக் லைப்ரரி வைக்கணுன்ற மாதிரி ஒரு எய்ம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் புக்ஸு கூடயே டைமும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த லைப்ரரி வைக்கிறதுக்கு கிருத்திகான்ற அவங்க அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த லைப்ரரியை லைக் பண்ணி கொடுக்க. அண்டு ஊருக்காரங்க எல்லாருக்கும் இவங்க வந்து ஒரு புஸ்தக் மித்ர அப்படின்னா புக் ஃப்ரெண்டு மாதிரி அந்த நேமில் வந்து ஊருக்காரங்களுக்கு இவங்கள தெரியும். அண்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் வந்து புக்கை படிச்சுட்டே தூங்கும்போது அப்படி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கனவுல ஒரு புக்கு வந்து அவங்ககிட்ட பேசுது. இந்த மாதிரி நீ பெரிய பையன் ஆகிட்டேன்னா நீ எங்களை மறந்துடுவியா இல்லை எங்களெல்லாம் விட்டுருவியா அப்படின்னு. அப்போ இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போ நீ என் கூட இருக்க அண்டு நீ என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். இது சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க வீட்டிலேருந்து டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. உடனே அவன் தூங்கிட்டு இருந்த தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப யோசிச்சு அப்புறம் ஃப்யூச்சரில் லைக் அவன் ஒரு பெரிய புக்கோட ஸ்டோர் வைக்கணும் அப்படின்றது அவனோட பிளானாக இருக்கும். இதுதான் அந்த ஓவரால் ஸ்டோரி. இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸும் ரீட் பண்ணி அதோட மீனிங்ஸ் பார்ப்போம். सुनो और दोहराओ, लिसन एंड रिपीट. उपहारना गिफ्ट. प्रस्तुत कहानी में बताया गया है कि लक्ष्य प्राप्ति के लिए रुचि और लगन आवश्यक है. Abdina, the present story tells us that the interest and dedications are necessary to achieve the goal. லக்ஷ்யன்னா இந்த இருக்குல்ல, அது வந்து கோல். பிராப்திப்னா அச்சீவ் பண்ணுறது, ருச்சினா இன்ட்ரெஸ்ட், லகானா டெடிகேஷன், அவசியக்னா necessary. So प्रस्तुत कहानी ना presented story. चित्र पहचान कर उनके नाम लिखो. Identify the picture and write their names. இந்த பிக்சரை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதோட நேம் ஹிந்தியில் எழுதணும். நாம் ஹமாரே, நேம் அவர் நேம். एक गांव में ऋत्विक नाम का लड़का रहता था. ஒரு ஊர்ல ரித்விக்ன்ற பேர்ல ஒரு பையன் இருந்தான். वह बहुत गरीब था. அவன் கொஞ்சம் புவர். गांव में पुस्तक मेला लगा था. அப்படின்னா गांव பக்கத்துல புக் ஃபேர் இருந்தது, லைக் நடந்துட்டு இருந்தது. उसने माँ से कहा. அவன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். मैं भी मेला देखने जाऊंगा. நானும் அந்த மேலா பார்க்க போவேன். उसकी माँ बोली. அவங்க அம்மா சொன்னாங்க. देखो घर में कोई बड़ा नहीं है. பாரு, இந்த மாதிரி வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை. तुम अकेले कैसे जाओगे इतनी दूर. நீ எப்படி இவ்வளவு தூரமா தனியா போவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. சொல்றாங்க. बेटा मेला देखने की जिद छोड़ दो, चलो दूध पी लो. அந்த மேலா பார்க்கணும்னு நீ அடம் பிடிக்காத, பால் குடி, இந்த மாதிரி சொல்றாங்க. अपनी माँ की बात सुनकर ऋत्विक उदास हो गया. அவன் அவங்க அம்மா பேச்சு லைக் அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு அவன் சேட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் और एक पेड़ के नीचे जा बेटा. मतलब அவன் போய் ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துட்டான், லைக் சேட் ஆயிட்டு. अचानक उसकी दृष्टि दूर पेड़ों के पीछे गई. அவன் உட்காந்துட்டு இருந்தால சடனா அவனோட சைட் லைக் பார்வை வந்து ட்ரீஸ்க்கு பின்னாடி போச்சு. जहां बहुत तेज रोशनी थी. அங்க ரொம்ப பிரைட் லைட்டா இருந்தது. वह उठकर वहां गया. அவன் எந்திரிச்சிட்டு அந்த இடத்துக்கு திரும்ப லைக் அங்க போறான், அந்த ட்ரீஸ் பக்கம். वह सुनहरे पंखों वाली एक परी खड़ी थी. ஒரு கோல்டன் விங்ஸ் உள்ள ஒரு ஃபேரி வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. ऋत्विक ने हैरान.
ரித்விக் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டான். இதுல காவ்னா வில்லேஜ்னு தெரியும், ஏக்னா ஒரு ஊரு, ரித்விக் அவன் பேரு, நாம் லடுக்கானா பாய், அப்புறம் பஹுத் லைக் ரொம்ப புவரா இருந்தாங்க, கரீப்னா புவர், அப்புறம் பாஸ் தெரியும்ல நியர்பை, புஸ்தக் மேளா, புக் ஃபேர், அடுத்து உதாஸ்னா சேட், திருஷ்டினா பார்க்கறது, தூரமா லைக் சைட் பார்க்கறது, பார்வை, அப்புறம் ரோஷினி, ரோஷினினா பிரைட் லைட், சுன்ஹரேனா கோல்டன், பங்கோனா அது பேர் விங்ஸ், அப்புறம் हैरान வந்து सरप्राइज होकर उस परी से पूछा तुम कौन हो, वह बोली मैं परी हूँ लेकिन तुम यहाँ उदास क्यों बैठे हो. ஸோ அவன் வந்து கேட்டான் அந்த பரி கிட்ட, நீங்க யாரு அப்படின்னு. அப்போ அந்த பரி சொன்னாங்க கி இந்த மாதிரி நான் பரி, நீ எதுக்கு இங்கே இவ்வளோ சேடாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ परी का प्रश्न सुनकर ऋत्विक की आंखों में आंसू आ गया. அவன் வந்து பரி கேட்டாங்களா ஏன் சேடா இருக்காங்க. ஸோ அதை கேட்ட உடனே ரித்விக் வந்து கண்ணில் டியர்ஸ் லைக் அழுக ஆரம்பிச்சிட்டான். वह बोला मैं अपने दोस्तों के साथ पुस्तक मेला देखने और पुस्तकों खरीदने चाहता हूँ. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் புக் ஃபேர் போகணும்னு நினச்சேன், அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் புக்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு यह कहकर ऋत्विक खामोश हो गया. லைக் இது சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான், அமைதி ஆயிட்டான். तब परी बोली इसमें दुख की क्या बात है, यह समझ लो तुम्हारी मदद करने के लिए ही मैं आई हूँ. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குடா, இந்த மாதிரி நான் இதை புரிஞ்சுக்கோ கி நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. ऐसे ऐसे भी तभी करूंगी जब तुम मेरी परीक्षाओं में उत्तीर्ण हो जाओगे. லைக் அப்போவும் அதை எப்போ பண்ணுவேன்னா, நீ நான் வைக்கிற பரீட்சா உனக்கு வைக்கிற எக்ஸாமில் நீ பாஸ் ஆனால் மட்டும்தான் உனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து कौन-सी परीक्षा हैன்னு அவன் கேட்குறான். ऋत्विक ने पूछा. परी ने कहा बता दिया तो परीक्षा कैसी, உன்கிட்ட லைக் என்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு அது எப்படி எக்ஸாம் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. आंखों eyes, आंसू tears, खामोश साइलेंट, मदद हेल्प, परीक्षा एग्जाम, उत्तीर्ण पास आगुறது அந்த டெஸ்ட்ல. ठीक है ऐसे कहकर ऋत्विक वहां से चला गया. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். अभी वह कुछ दूरी गया था कि उसे रास्तों में गिरी हुई एक पोटली मिली. அவன் ஜஸ்ட் இப்பதான் கிளம்பினா, கொஞ்ச தூரத்துலேயே அவனுக்கு வந்து கீழே ஒரு மூட்டை கைண்ட் ஆஃப் ஒரு துணியில ஏதோ ஒன்று கெட்டி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு மூட்டை அங்க இருந்து இருந்த மாதிரி இருந்துச்சான். அப்போ ऋत्विक को यह विश्वास हो गया कि लाल रंग की इस मखमली पोटली में कोई कीमती चीज होगी. அப்படின்னா ஏதாவது இந்த லைக் இந்த 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 பைக்குள் லைக் இந்த போட்லியில் ஏதோ ஒன்று நல்ல வர்த்தான வேல்யூபிளான திங்ஸ் எதுவும் இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, விஸ்வாஸ்னா நம்பிக்கை இருந்தது. सो उसने उससे खोलने चाहा, फिर सोचने लगा जब यह मेरी नहीं है तो इसे खोलने का मुझे हक नहीं है. तो வந்து இது வந்து என்னோட பொருள், இதை வந்து அவன் ஓப்பன் பண்ணலான்ற பிளான் போட்டான், பட் அவன் ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், இது என்னோட பொருள் இல்லைன்ற போது இதை ஓப்பன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ऋत्विक ने पोटली नहीं खोली, அவன் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணலை. तभी किसी की आवाज उस कानों में पड़ी, அவனுக்கு யாரோட சவுண்ட் வந்து அவன் காதில் விழுது. बेटा मेरी पोटली गिर गई रास्तों में, क्या तुमने देखी है,
என்னோட இந்த மாதிரி ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு. போட்லின்னா அந்த மூட்டை அது விழுந்துருச்சு. அது ஏதாவது நீ எங்கேயா பார்த்தியா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ரித்விக் நே பூச்சா கிஸ் ரங் கி தி. ரித்விக் அவங்க கிட்ட கேட்குறான் என்ன கலர் அது அப்படின்ற மாதிரி. அவர் சொன்னார் லால் ரங் கி. ராஹகீர் நே பத்தாயா. ராஹகீர்னா அந்த இடத்துல இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம ரோட்ல பாசர் பை அந்த 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 இடத்துல அவங்களும் இருப்பாங்க, பாஸ் பண்ணி போறவங்க அந்த மாதிரி. ஆர் கோயி पहचान बताओ. வேற ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருந்தா சொல்லுங்க. उसमें एक परी का सुनहरे रंग में चित्र बना है. அதுல ஒரு கோல்டன் விங்ஸ் உள்ள ஒரு ஃபேரியை வந்து பிக்சரா வரைஞ்சிருக்கு அப்படின்னு. ராகீர் கா ஜவாப் தா. அவங்க அந்த பாசர் பையோட ஆன்சர் அது. ऋतिक ने अपनी थैली से जब वह पोटली निकाली तो उस पर छापा परी का चित्र चमकने लगा. அவன் எப்போ அவனோட தைலியிலேருந்து அந்த போட்லி அந்த மூட்டை எடுத்தானோ அப்போ அதில் வந்து அந்த பிரிண்ட் ஆன அந்த ஃபேரியோட பிக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி சமக்னேனா லைக் ஷைன் ஆக ஆரம்பிச்சது. ரித்விக் நே வஹா போட்லி ராகீர் கோ தேதி. அதுக்கப்புறம் அவன் அந்த பாசர் பை அந்த ஆள்கிட்ட அந்த போட்லி கொடுத்துட்டான். सुबह उठकर वह वही पहुंचा जहां उसे परी मिली थी. அவன் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஃபேரி ஒரு இடத்துல பார்த்தான்ல அந்த இடத்துல போனா. देखा तो वहाँ कोई नहीं था. அவன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அங்கே யாருமே இல்லை. बैठ गया. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டாங்க. उसकी आंखों के सामने वही लाल रंग की पोटली दिखाई देने लगी. அப்புறம் அவன் கண்ணுக்கு நேரா லைக் அவங்க திரும்ப அதே மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஒரு மூட்டை மாதிரி லைக் மூட்டை பை மாதிரி அங்க இருந்தது. கண்ணுக்கு நேரா தெரிய ஆரம்பிச்சது. தபி தேஜ் பிரகாஷ் ஃபேலா. அப்போ ஒரு பிரைட் லைட் அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்புறம் சாம்னே ஃபரி கடி தி. அப்புறம் அவனோட கண் முன்னாடி அந்த ஃபேரி திரும்பி வந்துட்டாங்க. परी के दोनों हाथ पीछे थे. அவங்க ஃபேரியோட அந்த ரெண்டு கையும் பின்னாடி இருந்தது. परी ने पूछा कैसे हो. ठीक हूँ. ரித்விக் ने जवाब दिया. ஃபேரி கேட்டாங்க எப்படி இருக்க. ரித்விக் சொன்னா நல்லா இருக்கேன். तभी परी ने कहा अपनी आंखों बंद करो, मैं तुम्हें इनाम दूंगी. கண்ணு மூடு, நான் வந்து உனக்கு ஒரு ரிவார்டு தரேன். கிஸ் பாத் கா. ரித்விக் நே பூச்சா. எதுக்காக அப்படின்னு ரித்விக் கேட்குறான். துமே உத்தீர்ன் ஹோ கயே இசிலியே. நீ பாஸ் ஆயிட்ட அதனால. பரி போலி. பரி சொன்னாங்க. பரி கி பாத் ரித்விக் கி समझ में नहीं आ रही थी. परी என்ன சொல்றாங்கன்னு ரித்விக்கு ப்ராப்பரா புரியல. परी ने उसके हाथ में एक मखमली थैली पकड़ा दी. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு தைலி இருந்தது, ஒரு அதே சேம் பேக் அந்த போட்லி தான். ரித்விக் ने देखा तो हैरान रह गया. அப்படின்னா அவன் திருப்பி சர்ப்ரைஸ் ஆயிட்டான். யா तो वही पोटली थी जो उसने राहगीर को दी थी. இது வந்து அந்த நேற்று வழியில பார்த்த அந்த ஆள்கிட்ட அந்த கொடுத்த பை தானே இது. परी ने कहा कल मैंने ही तुम्हारी ईमानदारी की परीक्षा ली थी. वह राहगीर भी मैं ही थी, इसीलिए तुम्हें यह ईमान दे रही हूँ. அது உன்னோட பொருள் இல்லைன்னு ஒன்று ஆனஸ்டா நீ வந்து வழியில கேட்ட அந்த ஆளுக்கு அவரோட பொருளை கொடுத்ததுக்கு ஆனஸ்டியை அப்ரிஷியேட் பண்ற விதமா உனக்கு நான் இந்த ரிவார்டு தரேன். परी ने ऋत्विक को समझाया ईमानदार व्यक्ति के जीवन में किसी वस्तु की कमी नहीं होती. ஆனஸ்டா இருக்கிறவங்க லைஃப்ல வந்து எதுவும் கம்மியெல்லாம் இருக்காது. ஜாவோ ஜப் துமே மன் சாயே வஸ்து மிலேகி. நீ இப்போ போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரித்விக் கே பாஸ்
शब्द नहीं थे जिनसे वह परी को धन्यवाद देता. அவன் வாயடைச்சு போயிட்டான். அவனால நன்றி கூட சொல்ல முடியாத ஒரு நிலை நிலைமையில அவன் இருந்தான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். குஷி மே உஸ்கி ஆங்கோ பர் ஆயி. ஸோ சந்தோஷத்துல அவனுக்கு கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு. लाल लाल मखमली पोटली ऋत्विक ने अपनी माँ को दी. அவங்க அம்மா கிட்ட போய் அந்த पोटली கொடுத்தான். उसकी समझ में यह नहीं आई कि उसका बेटा उसे क्या दे रहा है. அவங்க அம்மாவுக்கு அது புரியல कि அவங்க பையன் அவங்க கிட்ட என்ன கொடுக்குறான்னு. जब माँ वह पोटली खोलने लगी, அவங்க அந்த பைய ஓபன் பண்ணும்போது पोटली कई गुना बड़ी हो गई. அந்த போட்லி வந்து போட்லின்னா அந்த பேக் லைக் மூட்டைப்பை அந்த மூட்டைப்பை வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. उसमें से सुंदर सुंदर पुस्तकें बाहर निकल आई. அதுலேருந்து லைக் பியூட்டிஃபுல்லான நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. पुस्तकों का देर देखकर माँ चकित रह गई. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டண்ட் ஆயிடுவாங்கல்ல, ஒரு மாதிரி பார்த்துட்டு स्टक आना மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆன மாதிரி. माँ के पूछने पर ऋत्विक ने सब कुछ बता दिया. अम्मा கேட்டனால எல்லாமே ऋत्विक சொல்லிட்டான் என்ன ஸ்டோரி அப்படின்றது. अब ऋत्विक ने मित्रों के लिए अपनी बहन कृतिका की सहायता से पुस्तकालय खोला. புஸ்தகாலயானா லைப்ரரி. அவங்களோட சிஸ்டர் பேரு கிருத்திகா. அவங்களோட ஹெல்ப்போட அவன் வந்து ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணிட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக. वह सभी बच्चों आकर अपनी मनपसंद पुस्तकों पढ़ने लगे. அங்க வந்து அந்த லைப்ரரிக்கு பிள்ளைங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி என்ன புக்ஸ் இருக்கோ அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. उनको पूरा गांव पुस्तक मित्रा के नाम से जानने लगा. ऋत्विक ने पुस्तकालय को ही अपने जीवन का ध्येय बना लिया. இந்த மாதிரி லைப்ரரி ஓபன் பண்றது தான் அவன் லைஃபோட எய்மா அவன் வந்து மாத்திக்கிட்டான். उसका सारा समय पुस्तकों के बीच. அவன் புக்கு கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். बिताने लगा. एक दिन पुस्तक पढ़ते पढ़ते ऋत्विक की आंखों लग गई. அப்படின்னா அவன் புக்கு படிச்சுட்டு அப்படியே அவன் தூங்கிட்டான். देखता क्या है कि पुस्तकें उससे बात करने लगी. அவன் தூங்கிட்டான்ல, அப்படியே ட்ரீம்ல அவன்கிட்ட அந்த புக்ஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. उससे एक पुस्तक ने पूछा, அதுல இருந்து ஒரு புக் கேக்குது कि ऋत्विक अगर तुम अपने जीवन में बड़े आदमी बनोगे तो क्या तुम हमारे साथ छोड़ दोगे, हमें भूल जाओगे. ஒரு புக்கு கேக்குது, நீ பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னா நீ எங்களை மறந்துடுவியா, அப்புறம் எங்களை விட்டுடுவியா அந்த மாதிரி. ऋत्विक ने कहा नहीं नहीं, अब तो तुम ही मेरी साथी हो, मित्र हो. நீதான் இல்ல இப்போ நீதான் என் கூட இருக்க, என்னோட ஃப்ரெண்டா. तभी किसी ने दरवाजों की घंटी बजाई और उसकी नींद उठी. அவன் தூங்கிட்டு இருந்தால, ஸோ யாரும் அவங்களோட டோர் பெல் அடிச்சுக்கும் போது அவன் எந்திரிச்சிட்டான். ஸோ जागने पर देर तक सोचता रहा कि आगे चलकर वह बड़ा सा पुस्तक भंडार खोलेगा. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்து கடைசியில அவன் யோசிச்சான் कि லைக் ஃபியூச்சர்ல அவனுக்கு ஒரு பெரிய புக் ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுதான்